Hi students, welcome to IK Academy. It's the SI notification கூடிய விரைவில் வர்றதுக்கு ஒரு கடைசி ஆயுதமா ஒரு கடைசி பலியா நம்ம பாத்தீங்கன்னா ஒன்று பண்ண போறோம். அது நான் மட்டும் நினைச்சா நம்ம அகாடமி மட்டும் நினைச்சா நடந்துராது. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்படி என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ட்விட்டர் கேம்பெயின். ஓகே, ஸோ ஒரு ட்விட்டர் கேம்பெயின் பாத்தீங்கன்னா பண்ண போறோம். என்ன அப்படின்னா we want TNUSRB-SI 2024. இதை எல்லாருமே ட்வீட் பண்ணணும். ஓகே, இதை நான் சொன்னோடனே அடுத்து ஒரு சில பேர் சொல்லுவீங்க, சார் நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு. ஆமா, நம்ம சின்ன இன்ஸ்டியூட் தான். ஓகே, நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே உங்களுக்கு சொல்றேன், இந்த ட்விட்டர் கேம்பெயினுக்கு நீங்களாம் சொல்லக்கூடிய அந்த பெரிய இன்ஸ்டியூட் அவங்களோட ஹெல்ப்பும் தேவைப்படுகிறது. ஏன்னா இது எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். ஓகே, ஒரு 2 லட்சம் பேர் எஸ்ஐ எக்ஸாம் நாம எழுதுவாங்க. 2 லட்சம் பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல ட்வீட் அடிச்சா கண்டிப்பா அதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். சரிங்களா? சோ இதெல்லாம் பேசுறா நல்லா தான் இருக்கும், நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சில ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா மீடியா பேசுவாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இந்த மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் 2023 கொடுத்த எஸ்ஐ பாத்தீங்கன்னா இப்போ லேட் ஆயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ல அதுக்கான ரிசல்ட் ஃபைனல் அப்பாயின்மெண்ட்லாம் அப்படியே லேட் ஆயிட்டு இருக்க நேரத்துல 2024 நோட்டிபிகேஷன் வராம இருக்கிறத பத்தி ஏன் யாரும் பேச மாட்டாங்க, மீடியா எதுவும் பேச மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, எல்லாருமே சொன்னாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு இது பேசினாங்க, அந்த மீடியா பேச்சு, இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர் கேம்பெயின் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் ஒரு இனிஷியேட்டிவா எடுக்கிறோம். ஓகே, அது என்னைக்கு பண்ண போறோம் என்னங்கிறத பத்தி நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன், கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2024 எஸ்ஐ தான் லாஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கிறவங்களுக்கு இது எங்கேயோ இது ஒரு பெரிய பலன் கொடுக்கும். சரிங்களா? டக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க 2023 பினிஷ் ஆகாம இருக்கப்ப 2024 எப்படி ஒண்ணாதான் நமக்கு தெரியும். இதுதான் வழக்கமா நடக்கும், வழக்கத்தை மாத்தலாமே. So we want TNUSRB-SI 2024 இந்த ட்விட்டர் கேம்பெயின் பண்ண போறோம். ஓகே, இருக்கிற எல்லாத்தோட ஹெல்ப்புமே எனக்கு தேவைப்படுது. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேரும் இதை அடிக்கணும். we want TNUSRB-SI 2024. ஓகே, சோ 2025 கூட நீங்க நோட்டிபிகேஷன் கொடுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த ஏஜ் லிமிட்டை மட்டும் ஜூலை 1, 2024 படி. ஏன்னா 2024 எஸ்ஐ நோட்டிபிகேஷன் தருவோம்னு டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர்லாம் கிடையாது, லட்சக்கணக்கான பேர் அவங்களோட வேலையை விட்டுட்டு படிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸ், திரும்ப நான் சொல்றேன், இந்த லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் தங்களோட கமிட்மெண்ட் விட்டுட்டு இந்த எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேலை 2025 தான் ஏஜ் லிமிட்டா இருந்தா அவங்களோட லைஃப் என்ன வருது? எல்லாருக்குமே வீடு கட்டணும், கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்பா அம்மா வாங்கி வச்ச கடனை தீக்கணும், தன்னோட லைஃபை செட்டில் பண்ணணும். இவ்வளவு கமிட்மெண்ட்ஸோட நிறைய பேர் ஓகேங்களா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாமுக்கு. அவங்களுக்கெல்லாம் அப்படியே வேலையை கொடுத்துருங்கன்னா நான் சொல்ல வரல, அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த எக்ஸாம் அதை எழுதுறதுக்கு அவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். 2025 நோட்டிபிகேஷன் வந்தா கூட ஓகே தான். இந்த கிளாரிபிகேஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல கொடுக்கும். இதுக்கு இந்த ட்விட்டர் கேம்பெயின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இத நான் மட்டும் சொன்னா நடக்காது, நானே சொல்றேன், நான் மட்டும் சொன்னாலும் நடக்காது. எல்லாருமே சொல்லணும், எல்லா பெரிய இன்ஸ்டியூட், நான் அந்த பெரிய இன்ஸ்டியூட் எல்லாத்தையுமே கோரிக்கை வைக்கிறேன், ரெக்வஸ்ட் பண்றேன். நீங்களும் டெஸ்ட் ஷெட்யூல் போடுறீங்க, கிளாஸ் நடத்துறீங்க, நாங்களும் டெஸ்ட் ஷெட்யூல் போடுறோம், கிளாஸ் நடத்துறோம், அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்ப நோட்டிபிகேஷன் வேணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்டிபிகேஷனும் ஒரு அப்டேட் ஏதாவது ஒன்று வேணும். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கால் பண்ணி கேட்கிறப்ப 2024 கொடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இயர் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க இப்ப வரைக்கும். அப்ப நமக்கு ஒரு அபிஷியலா ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு அப்டேட் வேணும். ஓகேவா? எனக்கு நோட்டிபிகேஷன் எப்ப கூட கொடுங்க, அது எப்ப வேணா கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த 2024 ஜூலை 1, 2024 படி நான் ஏஜென்ட் நடத்துவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதை சொன்னாலும் திரும்ப ஒரு சில பேர் சொல்றது இதெல்லாம் நடந்ததே கிடையாது அப்படின்ட்டு. கொரோனால 2 வருஷம் எக்ஸாம் நடக்காம இருந்தப்ப 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தது இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நடக்கிற அத்தனை எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கல்ல, இப்ப அது இருக்குல்ல, இது மட்டும் எப்படி நடந்துச்சு? அப்ப இதுவும் நடக்கும். நான் தான் திரும்ப சொல்றேன், வழக்கமா நடக்கிற விஷயத்த நமக்கு அதுவே மனுஷன் உருவாக்குனதுதான். அப்ப மனுஷனுக்கு தேவைப்படுறப்ப அதை மாத்தலாம். கரெக்டா? சரி, ஓகே. இந்த ட்விட்டர் கேம்பெயின் எப்போ பண்ண போறோம் அப்படின்னா டிசம்பர் 18 வெட்னஸ்டே. நான் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கிறது சண்டே.
எதுக்காக நான் வெட்னஸ்டே பிளான் பண்ணிருக்கேன்னா இது கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 days எடுத்துக்கும். நான் நினைச்சா மண்டேவே பண்ணிடலாம், பட் வேண்டாம். வெட்னஸ்டே டிசம்பர் 18 காலையில 9 மணிக்கு எஸ்ஏ எக்ஸாம். நாம 2 லட்சம் பேர் எழுதுங்களா? 2 லட்சம் பேரும் வி வாண்ட் TNUSRB 2024 ட்வீட் பண்ணுங்க. ட்ரெண்டிங்ல போகுமா? பார்ப்பாங்களா? கண்டிப்பா நமக்கு ஒரு அப்டேட் கிடைக்குங்களா? அதே மாதிரி இந்த ட்வீட் பண்றப்ப TNUSRB ஆகட்டும், நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாத்தையுமே டேக் பண்ணுங்க. டேக் பண்ணி ட்வீட் பண்ணுங்க. வெட்னஸ்டே டிசம்பர் 18 காலையில 9 மணிக்கு இந்த ட்விட்டர் கேம்பெயின் பண்ண போறோம். கண்டிப்பா எஸ்ஐக்கான ஒரு அப்டேட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சார் இது மாதிரிலாம் பேசினாலும் மாறிடுமா? பேசி பேசிதான் மாறி இருக்கு. பேசி பேசிதான் எல்லா விஷயம் நடக்குது. சரிங்களா? இதான் நான் திரும்ப சொல்றேன், இது நான் மட்டும் சொன்னா நடக்காது. அப்ப வீடியோ பார்த்துருக்க நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க. எஸ்ஐக்கு படிக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்களே 2 லட்சம் பேர், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் 5 பேரை ட்வீட் பண்ண வச்சீங்கனாலே 2 லட்சம் பேர் 10 லட்சம் பேரை ட்வீட் பண்ண வைக்கலாம். காலைல 9 மணிக்கு அந்த ஒரே நிமிஷத்துல we want TNUSRB 2024 இந்த ட்வீட்டை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க? ஏன்னா TNUSRB போர்டு கால் பண்ணி கேட்கறப்ப அதான் சொல்றாங்க 2024 கொடுப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? இப்பவே டிசம்பர் பாதி வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நம்பிக்கையை மொத்தமா இழந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்த நம்ம முன்னெடுத்து ஆகணும். நான் எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த விஷயத்த பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ், யாராவது ஒரு ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக தான். தயவு செய்து பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க இன்ஸ்டியூட்ட சொல்லுங்க. இணைந்த கைகளை ஏசி அகாடமி சொன்னுச்சு, திலக் சொன்னாருன்னா வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம அகாடமி தான் சொன்னுச்சுங்கிற பேர்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நபர் சொல்லியிருக்காரு மட்டுமா சொல்லுங்க போதும். ஒரு நபர் சொல்லியிருக்காரு டிசம்பர் 18 வெட்னஸ்டே காலைல 9 மணிக்கு we want TNUSRB 2024 ட்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சொல்லுங்க போதும். ஓகே, ஐ ரிப்பீட், TNUSRB 2024 we want TNUSRB 2024 டிசம்பர் 18 வெட்னஸ்டே காலைல 9 மணிக்கு எல்லாரும் ட்வீட் பண்ணணும். இது ஒரு மெகா மாஸ் மூமெண்டா இருக்கணும். ஓகே, சோ இது ஒரு ட்விட்டர் கேம்பெயின் இருக்கணும். வெட்னஸ்டே அடிச்சு சொல்றேன், அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா நமக்கு ஒரு அப்டேட் வரும். சரிங்களா? இத இந்த ட்விட்டர் கேம்பெயின் நான் ஏன் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாசம் லட்சக்கணக்கான பேர் இந்த ட்வீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா, ஓ இந்த ரெக்ரூட்மெண்ட் இத்தனை பேருக்கு தேவைப்படுதா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால கண்டிப்பா ஒரு பதில் வரும் TNUSRB தரப்புல இருந்து. சரிங்களா? சரி, நம்ம முன்னெடுப்போம். கண்டிப்பா இது நமக்கு சக்சஸ் கொடுக்கும். நான் நம்புறேன், நம்பி இறங்குவோம், கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். ஓகே, சோ ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லாருக்குமே, டிசம்பர் 18 வெட்னஸ்டே காலைல 9 மணிக்கு எல்லாரும் ஒரு ட்வீட் ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.